ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம ஐலியும் சிவாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஐலியோட டீமில் இருக்கிற ஒரு கேர்ளுக்கு பர்த்டே போல் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தோன்னா நம்ம ஐலி சிவா ரெண்டு பேரையும் இப்படி ஒரு பார்ட்டி வச்சிருக்க, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னதும் ரெண்டு பேரும் நேராக கிளம்பி அங்கே போகிறாங்க. ஆமாம், என்னது டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது, ஆனால் ஆமாம் என்ன விசேஷம் அப்படின்னு சிவா கேட்குறாங்க. நம்ம ஸ்வேதாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி அவங்க டீமில் இருக்கிற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ஸோ அவங்களே க்யூட்டாக ரெடி ஆகிட்டு வராங்க. ஓஹோ அப்படியா, ஐயோ நான் வேறு எந்த ஒரு கிஃப்ட்டும் எடுத்து வரலையே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு பார்த்தா பக்கத்தில் ஒரு ரோஜா செடி இருக்குது. ஸோ அந்த ரோஜா பூவை பறித்து அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஐலி செம காண்டாகி சிவாவை அந்த இடத்துல முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா தேங்க்யூ சிவா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி நம்ம சிவாவுக்கு ஊட்டி விடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சிவா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னதும் இதை பார்த்து ஐலி செம்ம கடுப்பாகி மூஞ்சி அங்கால பக்கம் திருப்பிக்கிறாங்க. இதை சிவா வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. ஆஹா, நம்ம ஐலியோட ஈகோ வேலையை காட்டுதே, இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். இங்கே வச்சு ஐலி அவள் காதில் நம்மக்கிட்ட சொல்கிற அளவுக்கு ஸ்வேதா கூட நம்ம நெருக்கமாக பழகலாம் அப்படின்னுட்டு. ஐயோ பரவாயில்ல, இங்கே பாரு, உன் பர்த்டேக்கு எதுவும் கொடுக்க முடியலன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ கொடுக்கலன்னா என்ன, கண்டிப்பாக ஒரு நாள் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் சரியா அப்படின்னதோ. ஐயோ சிவா அதெல்லாம் எதுக்கு, நீ வந்தது எனக்கு பெரிய கிஃப்ட் தான் ஆகிற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சிவா டைம் ஆச்சு சிவா போகலாமா அப்படின்னு போது, என்ன ஐலி பேசிட்டு இருக்க, இப்போ தான் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, சாப்பிட வேணாமா, நாங்கள் பார்ட்டியெல்லாம் வச்சுருக்கோம், வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா சாப்பிட எடுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சிவா இந்த இதில் ஒரு ஸ்பூன் சாப்பிடு அப்படின்னு சிவாவுக்கு ஊட்டி விட்டதும் உடனே சிவாவும் இந்த நீங்கள் சாப்பிடு அப்படின்னு வேணும்னே ஐலியை வெறுப்பேற்றுறதுக்காக அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குற நம்ம ஐலிக்கு வந்து செம்மையாக கடுப்பாகுது. உடனே எழுந்திரிச்சு டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கும் நம்ம சிவா மேலே ஒரு கண்ணு போல் இருக்குது. சரி காய்ஸ் எல்லாரும் டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு போது உடனே பார்த்தோன்னா எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஐலி மட்டும் டான்ஸ் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. அப்போது இந்த பக்கம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா சிவாவோட கையை பிடிச்சி கூட்டத்தோட கூட்டமாக நின்று டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ இது ரொம்ப ஓவராக போகுதே, நாம் ஐலியை வந்து கைக்குள்ளே போடுறதுக்கு இவளை பயன்படுத்தினா ஒரேடியாக இவ ஐலிக்கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சிடுவா போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சிவா காமெடியாக யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஐலி செம்ம கடுப்பாயிட்டு அங்கேருந்து கிளம்பினதும் உடனே சிவா வந்து ஐலி என்ன கிளம்புறேன், என்ன ஒரு வார்த்தை கூப்பிடாம அப்படின்னு அவ கூட கொஞ்சம் குழா விட்டுருக்கிறத என்ன பார்த்துட்ருக்க சொல்கிறீங்களா, நீங்கள் ஆறுதலாக அவ கூட ஆடி கொஞ்சம் குழா விட்டு வாங்க, நான் போகிறேன் அப்படின்னதும் என்ன ஐலி இப்படி சொல்கிற, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வந்தோம், அவன் நம்மளோட ஃப்ரெண்டு, ஸோ நீ கூட டான்ஸ் பண்ணலைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் என் கூட கிளம்பலாம்ல அப்படின்னு போதும். இங்கே பாருங்கள் சிவா, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை, நீங்கள் வரீங்களா இல்லைனா கிளம்பவா அப்படின்னு போதும். சரி ஐ மிஸ் யூ ஸ்வேதா அப்படின்னுட்டு சிவா வேணும்னே சொல்கிறாங்க. இதை கேட்ட ஐலி ஐ மிஸ் யூ என்கிற மாதிரி அந்த இடத்துல பழிச்சிட்டு நேராக சிவாவை கூட்டி கிளம்பி வீட்டுக்கு வராங்க. ஸ்வேதாவுக்கு எந்த ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கவே இல்லை. ஸ்வேதா அன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்தல ஐலி அப்படின்னு போதும். அது என்ன எப்போ பார்த்தாலும் வந்ததுலேருந்து அந்த ஸ்வேதா புராணத்தையே பாடிட்டுருக்கீங்க, போங்க போய் அவ கூட இருங்க அப்படின்னு ஐலி சொன்னதும் இந்த பக்கம் சிவா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. என்னது ஐலி இப்படி கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி, இங்கே பாரு, நாம நிஜமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதாவும் சிங்கிளாக இருக்கா, ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் செட் ஆகும்ல, என்ன சொல்கிற நீ அப்படின்னு போதும். இதை கேட்ட ஐலி வந்து செம்ம கடுப்பாகிறாங்க. சி உங்கள் இது என்ன, அந்த ஸ்வேதாவோடது என்ன, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, உங்கள் டேஸ்ட் என்ன, பொண்ணுங்க வந்து நல்லா ஜப்பியாக இருக்கணும், அதே மாதிரி அடக்கமாக இருக்கணும், ஆனால் அவள் அப்படி கிடையாது, அதுக்காகலாம் உங்கள் டேஸ்ட்டை மாற்றிக்க வேணாம் அப்படின்னு ஐலி வந்து சொன்னதும், சேச்சே அப்படிலாம் இல்லை, நான் என்னோடய டேஸ்ட்டை மாற்றிக்கிட்டேன், கட்டுனா
நான் ஸ்வேதா மாதிரி ஒரு பொண்ணை கட்டணும் அப்படின்னு சிவா வேணும்னே வெறுப்பேற்றுட்டு இருக்காங்க அயலியை. போதே சிவா, இங்கே பாருங்க, இன்னொரு வாட்டி அடுத்த பொண்ணுங்களை பற்றி என்கிட்ட பேசுனீங்கன்னா மனசுனாவே நடந்துக்க மாட்டேன், புரியுதா அப்படின்னதும், இங்கே பாரு, நான் என்னோட வருங்கால மனைவியை பற்றி பேசுகிறேன், இதில் உனக்கு என்ன வந்துச்சு அயலி? நாம தான் நிரந்தரமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க போகிறலையே, ஏதோ நீ தான் என்னோட நிஜ ஒய்ஃப் மாதிரி ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கா அப்படின்னு சிவா சொன்னதும் உடனே அயலி அந்த இடத்துல கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு அயலி, ஏதும் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு போதும். ஆமாம் சிவா, நீங்கள் சொல்கிறது சரிதான், நாம தான் நிரந்தரமாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க போகலையே அப்படின்னுட்டு அயலி ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. உடனே சிவா வந்து ஐயோ ரொம்ப ஓவரை தான் பண்ணிட்டும் போல இருக்கே அப்படின்னு கெல்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுலையே நம்ம அயலி சிவா கிட்ட காதில் சொல்லுவாங்க. வாங்க